அதே மாதிரி தம்பி விஷால் பேசுனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தானு சாருடைய ஒரு பெருந்தன்மையான, ஏன்னா அவர் வந்து வயசில் விஷால் சின்ன பையன் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காம அவர் இளைஞராக இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மீடியாவுக்கு நான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டு இன்டர்வெல்லையே வந்து உடனே மெசேஜ்கள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிறது உங்கள் உரிமை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா பல பேருடைய உழைப்பு பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, முதலீடு இருக்குது. அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டினா ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பில் வந்து அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழித்து பண்ணுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. ஏன்னா இந்த 4 பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் முடிச்சுட்டு வந்து அந்த 5 நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம். தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்கு. சினிமா கூட அப்படி போராடணும். நம்மள ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்களாம் வந்து உட்கார ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக. இல்லை சார், ரொம்ப வலிக்குது சார், நிஜமாக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா, ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கவங்க என்ன நம்புகிறாங்க, ஓ இது வந்து சொல்கிறாங்க மீடியாவில் சொல்கிறாங்க, எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை வர்றாரு. நான் எனக்கு ரொம்ப வலிச்சுது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி. எல்லாரும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை, ரசிகர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு, அவர் பேசி அனுப்புகிறாரு. இப்போ எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது, கூடிய சீக்கிரமாக நான் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தலைப்பு போடணும், என்ன எட்டிங் போடணும், இப்போ இல்லை ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறாரு, அதானே போடணும். ரஜினி சார் ரத்து செய்து விட்டார், ரசிகர்களை பார்க்கவில்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை. சின்ன சின்ன படத்துக்கு கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க. எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம். நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க விஷால் சார். தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அந்த விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு போய் 10 நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க. அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பாதி படம் போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து உட்காந்து ரிவ்யூ சொல்கிறான். காரில் வந்து உட்காந்து இன்டர்வல் வரைக்கும் தான் அவன் படமே பார்த்துருக்கான். காரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் மறுபடியும் பெல் அடிச்சிட்டாங்க, நான் உள்ளே போகிறேன் படம் பார்க்க போகிறேன், மீதி என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன இது ரிவ்யூவா, இதுவா விமர்சனம் ஒரு படத்துக்கு? எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா? எத்தனை 1000 பேர் அந்த படத்துல வேலை செய்றாங்க தெரியுமா? அந்த படத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் உணவு அடுப்பேறிடு உணவு உண்ணுகிட்டு தெரியுமா? கொஞ்சம் அது புரிந்து கொண்டு படத்தை ஒரு 3 நாள் 4 நாள் 5 நான் சொல்றேன். அன்னைக்கிளின்ற படம் 2வது வாரம் தான் பிக்கப்பு. அன்னைக்கிளி 1970களில் வந்து அன்னைக்கிளி. அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளின்னு கிழிச்சு போட்டுருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேடை கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பண்டட்ட சிவகுமார் அவர்களின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்ப நம்ம பார்த்துருக்க முடியாது. 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சார். அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை. ஒரு 3 மாசம் 6 மாசம் போராடி ஒரு படத்துக்கு. தனுஷ்லாம் பாருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தூங்கவே மாட்டாரு அவரு தனுஷ். அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையா இருக்கிறாரு. சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா. சந்திரமுகியை பார்த்துட்டு அங்க ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்கிறார் சூப்பர் ஸ்டார்.
பார்த்து இதை தமிழில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோபெர்னியா விஷயங்கள் எல்லாம் முதல்ல இதை படம் பண்ணுன்னு சொல்றது தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கு. ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற இந்த ஆடியோ ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள். அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார். தானு சார் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். அது விமர்சனம் பண்ணிக்கின்ற ஒரு டோன் இருக்கு. அந்த டோனில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள். இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.